வணக்கம். இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 20 நாள் 25 நாளைக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த இரட்டை தற்கொலை பற்றி. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் இதை போராட்டம் பண்ணி இதை கொலையாக மாற்றுறதுக்கும் ஒரு ஆணவ கொலைன்ற பேரில் நரேட்டிவ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க தற்கொலைன்னு வந்ததால் இவங்க இதுக்கு முன்னாடி பல தடவை இது மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லாதால பல வழக்குகளை இந்த மாதிரி திரிச்சிருக்காங்க. இந்த தடவை அவங்களோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த வழக்கில் 16 வயசுல பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா இவங்க தான். அவங்க சொந்தக்காரங்களாம் இங்கே இருக்காங்க. இவங்க வீட்டெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் அடிச்சு எதிர்த்தரப்பில் இருக்கவங்க அடித்து உடச்சி இவங்க பையனை ஏகப்பட்ட இடத்துல கடிச்சு ஒரு 5 பேர் இவங்க ஃபேமிலியில் பிசிஆர் வழக்கு அவங்க மேலே போட்டு இது தற்கொலை. ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே அந்த பொண்ணு பெற்றவங்க சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே இது ஒரு போஸ்கோ ஆக்டாக கூப்பிட்டு மாற்றிருந்தா இவ்வளோ தூரம் இந்த கேஸ் வந்திருக்காது. அந்த பொண்ணு அந்த பையனை விரும்பலன்றதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு 13 வயசுலேருந்து ஆரம்பித்து 16 வயசுக்குள்ளே ஒரு பொண்ணை காதல்ன்ற பேரில் ஒரு பையன் கொண்டு போகிறது, அவங்க பெற்றவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணுறதுல இது எப்படி என்ன கேஸு, இது எப்படி ஆதரிக்கிறதுனே தெரியல. இது சட்டம் யார் வேணால் எப்போனா லவ் பண்ணிக்கலாம்னா இப்போ 8 வயசு 9 வயசு பொண்ணை லவ் பண்ணலாமா? சட்டம் அது இடம் கொடுக்குதா? இது தப்பு. போலீஸார் சைடில் அந்த பொண்ணு நிறைய ஃபோன் பேசியிருக்கு, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது கேட்குறதெல்லாம் தப்பு. நீங்கள் வார்ன் பண்ணி தான் ஆகணும். இது அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனால் தான் அவள் திருமணத்துக்கு தயாரான ஒரு பொண்ணு. மனநிலைப்படி வயசை விட்டுருங்க, மனநிலை ரொம்ப முக்கியம். இது அரசாங்கம் ரொம்ப கருத்தில் கொள்ளணும். இனிமேல் வயசை காரணம் காட்டி சொல்லாமல் அவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க என்ன மனநிலை இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இவங்க ஃபேமிலியில் இருக்கிற 5 பேர் மேலே போட்ட கேஸை ரத்து பண்ணணும் முதல்ல. அதுக்கு தான் இன்றைக்கி கலெக்டரை பார்த்து மாவீரன் வன்னியர் சங்கம் சார்பில் விஜிகே மணி அண்ணன் அவர் தலைமையில் மனு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இடிஞ்சு போயிருக்கு. இவங்க சார்பில் இவங்க சொந்தக்காரங்க வீடு ஒரு 3 வீடு இடிஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டை சீரமைப்பு பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கோம், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் கலெக்டர் சாரை. இவங்க ரொம்ப பாதிப்பு. இன்னும் அவங்க சொந்த வீட்டுக்கு போக முடியல. அவங்க வீட்டுக்கு போகிறது கேட்டிருக்கோம், பாதுகாப்பு கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்துருக்காரு கலெக்டர் சார். தமிழ்நாட்டில் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கே சம்பவம் நடந்தாலும் தயவு செஞ்சு அதை வெளியே கொண்டு வாங்க. யாரோட நரேட்டிவ்லையும் போய் விழாதீங்க. எல்லாரும் இன்னைக்கு எல்லா சமுதாயமும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த மாதிரி தப்பு நடக்கிறப்ப திரும்ப எல்லாரும் ஒன்று சேருவோம். நன்றி. சென்னையிலேருந்து வீட்டுக்கு போறது கண்டிப்பா நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்கு போகவே இல்லை சார். பார்த்துக்க போடுங்க, வீட்டுக்கு போனோம்னா நீங்க தாராளமா போங்க. அதுதான் மனு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அன்னைக்கு அவங்க உள்ள வர முடியாது, வெளில போயிட்டாங்க. பின்னாடியே வரதுன்னு சொன்னாங்க. ஆமா, அதான் முன்னாடி
ஹலோ ஹலோ உள்ள போங்க அக்கா போறாங்க ஹலோ எங்களுடைய எதிர்ப்பு எப்படிதான் சார் தெரிவிக்கிறது ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி குழந்தை வாங்கிக்க மாட்டோம், அதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்தாதான் நாங்க சடலத்தை வாங்குவோம்னு போராடுறாங்க. சாலை மறியல் பண்றாங்க. நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம். நம்ம தானே போடுறோம். ஆர்ப்பாட்டம்னா எல்லா கண்ணனே ஒரு நிகழ்ச்சி எல்லா தலைவர்களும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார். ஒரு நிமிஷம் பேசுறேண்ணா. எனக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தாங்க. இல்லைன்னா நாங்க ஏதாவது நீதிமன்றம் போயிடாச்சும் அனுமதி வாங்கிடுவோம். அவ்வளோ எல்லாருக்கும் அவங்களாம் வந்து பண்ண எந்த பதில் கிடையாது. நாங்கள் தான் பண்ணக்கூடாது.